Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம nuts and dates வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 1/2 கப் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்கக்கூடாது, நம்ம ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ எள்ளை நல்லா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போது வெள்ளை எள்ளு நல்லா வறுத்தாச்சு. அடுத்து கருப்பு எள்ளு அதே 1/2 கப். இதையுமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும். எள்ளு பார்த்தீங்கன்னா வறுத்துடுச்சுன்னா ஒரு மாதிரி வெடிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். இப்போது கருப்பு எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதே பேனில் 1/2 கப் பொட்டு கடலை எடுத்திருக்கேன். இந்த கடலை பார்த்தீங்கன்னா வறுத்த கடலை தான். ஸோ இருந்தாலுமே 1 நிமிஷம் போல் நம்ம லோ ஃப்ளேமில் இதை வறுத்து எடுத்துக்கிறலாம். ஸோ திருப்பி வறுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் கடலை. இப்போ இதே கடாயில் 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி தோல் எடுத்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட தோலோட வேர்க்கடலை இருந்ததுன்னா நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறமா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிக்கிறலாம். இதே 1 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ இதே கடாயில் நான் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் 1/2 கப் சேர்த்தே எடுத்திருக்கேன். இப்போ இது இல்லாமல் நீங்கள் வேறு நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். பிஸ்தா, அப்புறம் வால்நட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு லைட்டாக ஒன்றும் பாதியமாக கூட அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் பாதாமும் கேஷ்யூவையும் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கப் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். டேட்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம். நீங்கள் 1 கப் வரைக்கும் டேட்ஸ் எடுத்துக்கிறலாம். ஸோ நான் இன்றைக்கி 1/2 கப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதே கடாயில் பார்த்தீங்கன்னா 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்ததோட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா சர்க்கரையை நல்லா உருக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை தண்ணியில் நல்லா உருகட்டும். ஸோ இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துடக்கூடாது. 1/4 கப் தான் சேர்க்கணும் 1 கப் சர்க்கரைக்கு. இப்போ சர்க்கரை நல்லா உருகிடுச்சு பாருங்கள். இந்த டைம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க டேட்ஸை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா சர்க்கரை பாகில் இந்த டேட்ஸை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொதிக்க விடணும். இப்போ நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கிறலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நீங்கள் டேட்ஸை அரைச்சி சேர்க்குறதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். ஆனால் நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா நட்ஸு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்கு அந்த டேட்ஸில் பிசு பிசுப்பு இருக்கிறது ரொம்பவே யூஸாக இருக்கும். இந்த டைம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடணும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ விட்டுறாதீங்க, எல்லா இடத்துலையும் வெல்லம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த டைம் நம்ம ஒரு 10 கிராம் அளவு சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறலாம். சப்போஸ் உங்ககிட்ட சால்டட் பட்டர் இல்லைன்னா நார்மல் பட்டர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோங்க. எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃப்ளேவரை நமக்கு எக்ஸ்ட்ராவாக்கி கொடுக்கும் அந்த சால்ட் டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. ஒரு நிமிஷம் போல் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பரை வச்சு அதில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே நான் இந்த பர்ஃபியை சேர்க்குறேன். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நார்மல் பிளேட்டில் நீங்கள் பட்டரோ எண்ணெயோ தடவிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா போய் நல்லா இறுக்கமாக ஒட்டிக்கிறோம். இப்போ இதை நீங்கள் ரோலாக ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சு ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் செட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும். குழந்தைங்க ஷேப்பை வச்சு நம்ம விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஷேப் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பரத்திட்டு இதை குட்டி குட்டி கடலை மிட்டாய் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இதே உங்களுக்கு வந்துட்டு பால் சைஸில் வேணும்னா அந்த பரத்தி ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் அரைப்பதம் ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கிறலாம். ஸோ அந்த மாதிரி உருட்டும் போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறங்க. ஸோ நம்ம விருப்பம்தான். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.